ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்றது கோல்டன் புக் சீரீஸ் பார்ட் 1. இந்த கோல்டன் புக் சீரீஸ் பார்ட் 1ல் நான் படித்த புக்ஸில் இருந்து ஒரு பெஸ்ட்டான 7 பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆளாக ஆகணும், சக்ஸஸாக ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். ஸோ உங்களுடைய பலம் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த பலத்தையே மேலே மேலே நம்ம கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்தால் இன்னும் நம்மளால் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் பாயிண்ட், மேனேஜ் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி ஒரு லைஃப்பை நீங்கள் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்களே சமாளிக்கக்கூடிய திறமைகளையும் நீங்கள் வளர்த்துக்கணும். உங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை கூட நீங்களே நிறைவேற்றிக்கிற அளவுக்கு உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டாலே போதுமானதாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், சாலிட் இன்கம். நம்மளுக்கு ஒரு நிலையான வருமானம் அப்படின்றது இருக்கணும். பிகாஸ் இந்த ஃபாஸ்ட்டாக போகிற வேர்ல்டில் இன்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு அழகான கோட்ஸ் உண்டு. நீ தூங்கும்போது உனக்கு வருமானம் வரும் வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் நீ சாகும் வரை உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களோட சாலிடான இன்கம்மை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்கோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபோர்த்து பாயிண்ட், ட்ரீம் ஜாப். எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், என்னோட பொசிஷன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு கனவு இருக்கும். ஸோ அந்த கனவுக்காக உழைச்சி உங்களுக்கு எது ட்ரீம் ஜாப்பாக இருக்கோ அந்த ட்ரீம் ஜாப்பில் நீங்கள் போய் உட்காருங்க. அதை விட சந்தோஷமானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஃபிஃப்த்து பாயிண்ட், உங்களுடைய பணத்தை நீங்களே கையாள கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. 60:40 ரூல் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த 60% உங்கள் சேலரியிலேருந்து வரக்கூடிய 60% உங்களுடைய மந்த்லி செலவுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 40% கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணி ஆகணும். அந்த 40%லேயுமே நம்ம 20% + 20% அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 20% உங்களோட ஷார்ட் டைம் பிளானுக்கு நீங்கள் அதை சேவ் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார் வாங்க ஆசைப்பட்றீங்க, இல்லை ஒரு பைக் வாங்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த 20% அந்த ஷார்ட் டைம் பிளானுக்காக நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 20% உங்களோட லாங் டைம் பிளானுக்காக நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கழித்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஏதாவது ஒரு பெருசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 20% ஆஃப் மணியை அதுக்காக சேவ் பண்ணணும். சிக்ஸ்த்து பாயிண்ட், ஃபைண்ட் யுவர் ட்ரூ ஃப்ரெண்ட். நம்மளுடைய உண்மையான நண்பர்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க கூட நம்மளுடைய நேரத்தை செலவழிக்க நம்ம கற்றுக்கணும். எய்த்து பாயிண்ட், தினமும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுல நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். இது நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியை ரொம்ப பூஸ்டப் பண்ணும் அப்படின்னு ரீசெண்டாக வந்த ரிசர்ச் நிறையா சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் சொல்கிற ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் பிரெயினுக்கு ஏதாவது நிறையா புது விஷயங்களை தினமும் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் மேலே சொன்ன 8 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அந்த மாற்றங்களை காண நாம் தான் மாற வேண்டும். அந்த மாற்றம் இந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்வில் தொடரட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.